சென்னை கொளத்தூரில் நடந்த முத்துக்குமார் நினைவேந்தல் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் தான் இலங்கைக்கு சென்று சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை முன்னெடுத்ததாகவும் அதே கருத்தை பெரியார் கூறியதாகவும் கூறினார். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதிலே எந்த பெருமையும் இல்லை. அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. வெறும் மொழி உணர்வு எனக்கு கிடையாது, வெறும் மொழி பற்றி எனக்கு கிடையாது, வெறும் இன உணர்வு இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான். அதுதான் பெரியாருடைய பார்வையும். சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது என்பதில் உறுதியாக நின்றவர் தந்தை பெரியார். திருமாவளவன் பின்னர் சற்று ஆவேசமாகி, நீங்கள் குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள், ஆண்ட பரம்பரை என்பவர்கள், எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது என்றும் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களை கடுமையாக விமர்சித்தார். சாதி பெருமை வேண்டாம், குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடியவர்கள், நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள், எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். திருமாவளவன் தமிழின் பெருமையை இழக்க செய்து வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ராஜேந்திர சோழன் பெயரையே மும்பையில ஒரு போர்ட்டுக்கே வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல அப்படிலாம் நம்ம செய்யறது இல்லை. அண்ணன் ஸ்டாலினா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், தமிழை பெருமை இழக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை. எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் என்று சில வாரங்களுக்கு முன்பு பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் ராஜராஜ சோழன் குறித்து திருமாவளவன் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ராமசாமி என்ற அவரது தந்தையின் பெயரை எதற்காக அண்ணன் திருமாவளவன் மாற்றி வைத்தார் என்று கேட்ட சீமான், ஈவே ராமசாமி என்பது என்ன? ராமசாமி என்பது சமஸ்கிருத பெயர். தனது பெயரையே மாற்றாத அவர் எப்படி சமூகத்தை மாற்றுவார் என்றும் கேள்வி எழுப்பினார். நான் என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரா நான் பார்க்கிறேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, அதில் கூப்பிட வேண்டியது என்ன? சரி, அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு? அப்பாவுக்கு ராமசாமின்னு இருந்ததை எங்க அண்ணன் மாத்தி தொல்காப்பின்னு வச்சுட்டார்ல. இப்ப ஈவேராவுக்கு ராமசாமி அந்த பேர் என்ன பேரு? அவர் தான் ஆரியத்தை எதிர்த்தாரு. அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்ப அதையும் எதுக்குறது தானே பொருள். அந்த பேரையே மாத்திக்கல. ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினார்னு பேசிட்டு அலையிறியே. திராவிடம் என்பது எந்த மொழி சொல்? அது சமஸ்கிருதம் தானே. மனுருவிதியில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல்லை எடுத்ததாக கால்வெல் சொல்கிறார் என்று சுட்டிக்காட்டிய சீமான், எனது பாட்டன் எந்த பெருமையையும் தரவில்லையா, அவன் பிழைப்பட்டுள்ளானா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். திராவிடம்ங்கிற எந்த மொழி சொல்? அது சமஸ்கிருதம் தானே. கால்வெல்லே சொல்றாரு, நான் மனுஸ்மிருதியில இருந்து தான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு. என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா? எந்த பெருமையும் தரலையா அவன்? சொல்லுங்க. பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா? அவன் இல்லையா சொல்லுங்க. அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை. குடவோல முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்கு முறையை அன்னைக்கு அவன் நடத்தலையா? அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிழை இருக்கு. யார்கிட்ட பிழை இல்லை? என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்க இருக்கோம். சரி, என் பாட்டன் தவறு விட்டான், நான் சரி பண்றேன், அதுக்கு தானே வரலாறு இருக்கு. அந்த தழும்ப தடை பார்த்து தவற திருத்திக்கிறேன். அதுக்காக போய் அவனை பிழை விட்டா? விடுதலையை வாங்கி யாரு கொடுத்தாங்க? எங்க தாத்தா இங்க செக்கு இழுத்து தூக்குல தொங்கி எங்க யாரு கொடுத்தாங்க? இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட. என் பாட்ட ராஜராஜன் தமிழை சனியை ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கானா? அப்படி எது இருக்கா? அப்படி எது இருக்கா? சரி, கன்னடர் ஐயா ஈவேரா கன்னடர். கர்நாடகாவில் போய் இந்த மொழியில என்ன இருக்கு? இது சனியை ஒளின்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா? எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்றோம்? எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம். வீரத்தின் விளை நிலமாக தமிழகத்தை மாற்றி இன்றளவும் தெய்வங்களுக்கு இணையாக போற்றப்படும் தமிழ் நில மன்னர்கள் குறித்த தொல் திருமாவளவனின் அரைவே காட்டுத்தனமான பேச்சு கடும் கண்டனத்திற்கு உரியது என்று டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ்நாட்டில் நடக்கும் எதற்கும் பாஜக மற்றும் சங்க பரிவார் அமைப்புகளை குற்றம் சாட்டி வந்த இண்டி கூட்டணி எம்பி திருமாவளவன் 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பயணித்து சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை அவதூறாக பேசியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இது சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் மரபு மற்றும் பெருமைக்கு அவமானம் என்றும், இது திருமாவளவனின் வரலாற்று அறியாமையை மட்டுமே அம்பலப்படுத்துகிறது என்றும் கூறியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.